எல்லா இடத்துலையும் வந்து ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட், அதாவது போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் முதலமைச்சர் தமிழகம் முழுவதும் எதை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்தார்கள் நிறைவேற்ற இந்த மாநிலம் கண்டிப்பாக இப்போ தேவை என்னென்ன பழைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் நேற்றுலாம் பெண்களுக்கான 1000 ரூபாய் எந்தவித தடையும் இல்லாமல் மக்களுக்கான சார், திருப்பங்கூர் தொகுதியிலேயே அதிகமான திட்டங்கள் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் நிறைய இருக்குது. இது எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க நீங்கள் இப்போ அமைச்சராக? கண்டிப்பாக இப்போ தான் வந்து ஆய்வு செய்து மக்கள் தேவையில்லை. ஏன்னா மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாநகராட்சி மக்களுக்கு வந்து கழிவுநீர் கால்வாய்கள் தேவையான அடிப்படை வசதிகள் தேவையான. ஸோ அது இல்லாமல் சார், மேனிஃபெஸ்டோவில் 2500 வந்து அறிவிச்சிருந்தீங்க. பட் ஆனால் இப்போ இந்த மந்த் வந்து 1000 கொடுத்துருக்கீங்க. இல்லை, உங்களுக்கு பட்ஜெட்டில் அடுத்த வர நிதி சேர்த்து தான் அது அறிவிப்பு. ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் ஸோ அதற்கான நிதி ஆலோசனை சேர்த்து தான் அது கொஞ்சம் டைம் ஏன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட்ஸு நீங்கள் இப்போ வந்து அடுத்த பட்ஜெட் முடிஞ்சு பெரும்பான்மையில் 140 பேர் எங்களுக்கு ஆதரவு வாங்கியிருக்கோம். எங்களுடைய கூட்டணி கட்சி சார்பாக நாங்கள் 120 பேருக்கான ஆதரவுகளை நாங்கள் கவர்மெண்ட் 120 ஆதரவு இல்லாமல் மேலும் சில எம்எல்ஏக்கள் பல எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக மக்கள் இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம். மக்கள் ஆதரவாக பல எம்எல்ஏக்கள் பல ஆதரவு கண்டிப்பாக மக்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு 144 பேர் ஆதரவாக ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் உரிமையாக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அதனால் எதுவும் யாரும் ஒட்டுமொத்த மக்களுக்கான வெற்றி. சார், மதுரை மாநகராட்சி ஊழல்னால இப்போ வந்து மண்டல தலைவர்கள்லாம் நீக்கப்பட்டாங்க, மேயர் போடாமல் இருக்கு. இப்போ மாநகராட்சி எப்படி இதை செயல்படுத்துவாங்க? இந்த ஆட்சியில் எப்படி செயல்படுத்தப்படும்? மதுரை மாநகராட்சி மட்டுமே தமிழ்நாட்டில் அது ஒரு முடக்கப்பட்ட மாநகராட்சி இருக்குது. போன ஆட்சியில் அந்த 4 வருஷத்தில் மொத்தமாக மாநகராட்சியில் 400 மேலே ஊழல்கள் புரியும். அதில் நிறைய விசாரிக்கப்படாமல் நிறைய மக்களுடைய பணங்கள் சுத்தப்பட்டது. ஸோ இது அனைத்தும் விசாரிக்கப்படவில்லை. மற்றபடி எல்லாமே மாநகராட்சியில் இப்போ என்ன பணிகள் நடந்துருச்சுன்னா அடுத்து வர பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் இதை பண்ண முடியும். உள்ளாட்சி தேர்தலும் விரைவில் எப்போ வருதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால் மாநகராட்சியில் இதுவரை நடந்த ஊழல்கள் அனைத்தும் இது பண்ண சீரமைக்க வேண்டும். சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஊழல் இல்லாமல் தடுக்கப்படும் ஸோ ஊழல் எங்கெங்கே நடைபெறும், எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கும், எங்கெங்கெல்லாம் அரசு துறைகள் எங்கெங்கே லீக்கேஜஸ் இருக்குமோ அதெல்லாம் வசூல் பண்ண வேண்டிய அது இல்லாமல் எல்லாரும் மதுபான பொருட்கள் தடை செய்யப்படும். அதையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டிய கட்டாயம். எங்கெங்கெல்லாம் வந்து இல்லீகலாக மதுபானங்கள் விற்கப்படுது அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து இதெல்லாம் படிப்படியாக செய்யும். என்ன தமிழக மக்கள் மற்றபடி எங்கேயுமே வந்து தமிழக மக்களுக்கு விரோதமான எந்த ஸ்டெப்பும் கண்டிப்பாக முதலாக கண்டிப்பாக வந்து ஒரு தேர்வை கூட அவங்களால் ஒழுங்காக நடத்த முடியல. எவ்வளோ நேரம் மாணவர்கள் வந்து மன உளைச்சல் ஆவாங்க. ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் வந்து மிகப்பெரிய மன உளைச்சல். ஏன்னா தேர்வே பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. இந்த தேர்வை வந்து இவங்க ஒரு தடவை நடத்தி முடிச்சு திரும்பவும் தேர்வு வைக்கிறாங்க. அதுக்கும் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணணும். இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமாகவும் இந்த நீட் தேர்வு வந்து மிகப்பெரிய வியாபாரமாக மாறி இருக்கு. சாதாரண ஏழை எளிய மக்கள் எட்டாவது ஒரு நம்ம இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். நீட்டு வேண்டாங்கிறது தான் எங்களுடைய இது ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆகிடுச்சு. உச்சநீதிமன்றமும் ஆணையிட்டு கண்டிப்பாக இதை வந்து இப்போ ஒரு தேர்தலுக்கு கூட ப்ராப்பராக நடத்த முடியும்னா இங்கே மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் பெரிய மன உளைச்சலை ஒரு தேர்வு முடிச்சு அது தேர்வுக்கான ரிசல்ட்டையும் காத்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ரேங்கிங் வரும். நீட் ரேங்கிங்கில் பெரிய குளறுபடிகள் ஒவ்வொரு தடவையும் இல்லை. அந்த ரேங்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து வேறு மாநிலத்தில் வரவங்களுக்கான ரேங்கிங்கும் நிறைய இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மேனேஜ்மெண்ட் காலேஜஸ்லேயும் வந்து பெரிய அளவில் இந்த நீட்டுனால பெரிய பயன் இல்லை. நீட்டில் வந்து குறைந்த மார்க் எடுத்தவங்க மேனேஜ்மெண்ட் காலேஜஸில் சேர முடியுற சூழ்நிலை.
அது நீட்டால் எந்த பயனும் நீங்கள் தகுதியானவர்கள் தேர்வு செய்யணும், நீட்டால் எந்த பயனும். அதனால இது வந்து தேவையற்ற ஒன்று. அட்லீஸ்ட் இந்த தேர்வையாவது மாணவர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் தான் நடக்குது. சார் நீக்கம் மீன்ஸ் அவங்களுக்கு ஆதரவு அளித்த 25 பேருடைய கட்சி பொறுப்புகளை திரு எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு, அவர் எடுத்திருக்காரு. பட் லீகல் இஷ்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணலையா? ஏன்னா அவங்களுக்கு பொறுப்பும் போயிருக்கு, உங்களுக்கு லீகலாக அவங்க கட்சி விவகாரம் அதில் என்ன நடக்குதுன்னு பேசுகிறதுக்கு, ஏன்னா அவங்களுடைய கட்சியில் அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க அதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவருடைய மகன் ஒரு வாரப்பத்திரிகையில் வச்சு ஒரு சில தொழிலதிபர்களும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சி எதை நோக்கி புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் கட்சி ஆரம்பித்து கட்சியை நடத்தி வந்தாலும் அதற்கு எதிராக திரு எடப்பாடி அவர்கள் செயல்படும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வெளியே வந்து மக்கள் என்ன தீர்ப்படுத்தாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும். அங்கே அவங்கெல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுத்தாங்க. ஸோ அதில் நம்ம பேசுகிறதுக்கு ஒன்று அதுக்கான விளக்கங்கள் ஆல்ரெடி தெளிவாக கொடுக்கப்பட்டது. உதயநிதியும் ஸ்டாலினும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து புற வழியாக பின்புறம் வழியாக ஒரு ஆட்சியை அமைக்க முயற்சி செய்தார். மக்களுக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார் எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த கட்சியில் வந்து எம்எல்ஏகள் சொல்கிறாங்க. ஸோ அதில் அது நியாயமான ஒரு விஷயம் தான். இதை லாஜிக்காக எக்ஸ்பிஎம் சொல்கிறாரு, நாங்கள் தாவேக்க ஆட்சி அமைக்க தடுக்க மாட்டோம், இடையூறாக இருக்க மாட்டோம்னு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாரு. முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவரும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசித்தார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்களுக்கு தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுக்கிறார். அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி இங்கே வந்து நிராகரிக்கப்பட்டது. அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்கள போய் முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அலுவலகத்தை சந்திக்கிறது, சோஃபா அனுப்பினதெல்லாம் உதயநிதி விமர்சிக்கிறாரு. அது யாரெல்லாம் வந்து முக்கியமான ஒரு தலைவர்கள் எங்களுடைய தலைவரை பார்க்கறது தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இல்லத்திலையும் அவங்க அலுவலகத்தை சந்திக்கிறது யாருக்கும் இல்லை. அதனால் ஆல்ரெடி வந்து ஒரு வாரமாக அவங்க எதிர்நிலைகள் இருக்காங்க, அவங்க எதிராக செயல்படுறாங்க. ஒரு சில பேர் சந்திக்கும் விருப்பப்பட்ட தலைவர் முதல்வர் முக்கிய தலைவர்கள் அப்போ எடப்பாடியெல்லாம் சந்திச்சிருக்கணுன்றதானே அடுத்த விமர்சனமாக வைக்கிறாங்க. இல்லை அவங்க ஒரு சில பேரை ஒரு சில நேரத்தில் சந்தித்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அரசியல் சூழ்நிலையில் ஒரு சில பேரை சந்தித்தால் மக்களுக்கும் எதிராக அதனால் அது சரியாக இருக்காது என்பதுதான் நம்பிக்கை ஏற்படுது. ஓகே சார்.